ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்வீட் சப்பாத்தியும் அதுக்கு ஒரு சைடிஷும் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது நான் வேர்க்கடையில் செஞ்சுருக்கேன். இதை பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்கலாமா? பாருங்கள், நான் மாவு பிசைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு உப்பு போட்டேன், சர்க்கரை போடுறேன், நெய்யை போடுறேன். சரிங்களா? நல்லா போட்டு பிசைஞ்சிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். மாவு கொஞ்சம் போட்டு தேவையான அளவு மாவு போடுங்க. போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சுக்கின்னு நம்ம ஒன்று ஒன்றா செய்யலாமா? இந்த வேர்க்கடலை சைடிஷ் எப்படி நான் செய்கிறேன்னு பாருங்கள். அது கொஞ்சம் வித்தியாசமாக என் பொண்ணு ட்ரை பண்ணியிருக்கா. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? இது நம்ம சப்பாத்திக்கு, அப்புறம் சப்பாத்தின்ற தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். வேர்க்கடலை நல்லா வாசனையாக இருக்குது. சரிங்களா? மாவு பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம உருட்டிக்கலாமா? உருட்டிட்டு நம்ம அடுப்பில் போடுவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்குள்ளே நான் தவாவில் அடுப்பு பற்ற வச்சு தவா வச்சிடுறேன். சரிங்களா? எடுத்து நான் மாவு உருட்டிக்கிறேன். நான் உருட்டி ரவுண்டாக போட்டுக்கிறேன். நான் கல்லில் போட்டுடலாமா? உருட்டு போகிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருட்டிட்டேன். இது பாருங்கள், தவாவில் போட்டேன். நான் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா நெய்யை தடவி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எடுத்து உடனே சாப்பிடாதீங்க. உடனே சாப்பிட்டா கொஞ்சம் சப்பாத்தி டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பொறுத்து சாப்பிட்டிங்கன்னா அப்படியே மொறுமொறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆற அப்படியே நல்லா ரஃப்பாக அப்படியே பட்டர் பிஸ்கெட் மாதிரி கிறிஸ்பி ஆகிடும். சரிங்களா? இந்த சப்பாத்தி நம்ம சுட்டு வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு அந்த சைடிஷ் பார்ப்போம். சரிங்களா? சப்பாத்தி நான் சுட்டு ரெடி பண்ணி வச்சிடுறேன். பாருங்கள், ஸ்ரீபிடித்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்திக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சப்பாத்தி அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டு நான் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி ரெடி. சரிங்களா? ஒரு சட்டியை வைங்க. இப்போதைக்கு நான் 10 ரூபா வேர்க்கடலை தான் போட்டு செய்கிறேன். சரிங்களா? 10 ரூபா வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துக்குங்க. வறுத்துக்கிட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தோலை உரிச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நெய், ஒரு ஸ்பூன் உருக்கி வச்ச நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேன், வேறு எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு சால்ட் உப்பு போட்டு மிக்சியில் அடிங்களேன். அப்படியே நல்ல ஜாம் மாதிரி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஜாம் மாதிரி ஆகிடுச்சு. இந்த நம்ம சப்பாத்திக்கு இது தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது என் பொண்ணு சொல்கிறா பீனட் பட்டரா, அது எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சது இது ஜாம் மாதிரி இருக்குது. சரிங்களா? ஆனால் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குது. சரிங்களா? நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.